இது ஒற்றுமைப்படுற நேரம். இதுல ஒற்றுமையோட இருந்து நம்மளுக்கு முதல் எதிரி யார், அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். வருங்காலங்களில் தேர்தலில் அந்த வெற்றியை நம்ம இருவரும் தலைவர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, என்னோட நினைப்பு. அதுதான். அதனால எப்போதுமே நான் தொடர்ந்து நான் பெங்களூர்லேருந்து வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருந்தது தான். அதை கேட்காம சில முடிவுகள் தப்பாக ஆயிருக்கு. தப்பை திருத்திக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் உங்களை எல்லாரையும் வர சொன்னேன். உங்களுக்கு எல்லாமே என் மனசில் இருந்ததை சொல்லிட்டேன். இதுதான் எங்கள் இயக்கத்தில் காலகாலமாக இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. எல்லோருக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது. அதை சிந்திச்சு எல்லாரும் செய்யணும்னு தான் என்னோட ஆசை. அதுக்கு நான் முழுசா என் மனசுல எந்த வித பிரிவினையும் கிடையாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இது காலத்தின் கட்டாயம். நம்ம ஒன்றிணைந்து செயல்படணுங்கிறது தான். வேற எல்லாத்தையும் மறந்துருங்க. இப்ப நாங்க அப்படி அம்மா மறந்து செஞ்சது தான் எங்களுக்கு நல்லதா வந்தது. நாங்க ஏற்கனவே இதை நான் கண்கூட பார்த்தவன். ஆர்.எம். வீரப்பனை போல ஒரு எதிர்ப்பு, அம்மா எதிர்ப்பு வேற யாருமே இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்றேன், பக்கத்துல இருந்தவன். ஆர்.எம். வீரப்பன் அம்மாவை வைக்க கூடாது, மெம்பராக கூட இருக்கக்கூடாது, கொள்கை பிறப்பு செயலாளராக அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னவர். திருப்பி என்னாச்சு? காலம் மாறுது, தலைவர் மறைவு, எல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு அம்மா பிரிஞ்ச கட்சி ஒன்றிணைஞ்சு பொதுச் செயலாளர் ஆகுறாங்க. அப்போ எலெக்ஷன் வருது, எல்லாருக்கும் சீட்டு யார் யாருக்கு என்னன்னு கொடுக்குறாங்க. ஆர்.எம். வீரப்பனுக்கு கொடுக்கல. ஏன்னா அம்மாவுக்கு அந்த கோபம். நான் என்ன பண்ணேன், சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேற ஒன்றும் நான் சொல்லிக்கல. நீங்கள் 2 தொகுதியில் நின்னுங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். அதுலயும் ஒரு சூட்சமாக வச்சு தான் நான் சொன்னேன். ஒன்று 2லையும் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்று ரிசைன் பண்ணி ஆகணும். சரி, நம்ம பின்னாடி அம்மாவை சரி பண்ணி அதில் அவரை நிற்க வச்சுக்கலான்னு நினச்சேன். அன்னைக்கு அதை நான் செஞ்சேன். அவரை நாங்கள் அங்கே நிற்க வச்சு காங்கேயத்தில் வெற்றி பெற வச்சோம். சரி, அடுத்தது கவர்னரை பார்க்க அம்மா கிளம்புறாங்க. மினிஸ்டர்ஸ் லிஸ்ட்டு, கேபினட் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு புறப்பட போகிறாங்க. யாராருக்கு என்னென்ன துறை எல்லாம் போட்டாச்சு. பூஜை ரூமில் வச்சு கொண்டு கொடுத்து கையெழுத்து போட்டு கவர்லையும் போட்டாச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் அம்மா புறப்படணும். எனக்கு தெரியும் வேறு பேர் இல்லைன்னு. உக்காந்தேன் பக்கத்தில். எல்லாம் ரைட்டு, நல்லதோ கெட்டதோ அவர் தலைவர்கிட்ட மேனேஜராக இருந்து அவருக்கு நம்பிக்கைக்கு உரிய கடைசி வரைக்கும் இருந்திருக்கார். உங்க மேல ஏதோ அவருக்கு ஒரு வருத்தம், நம்மளை விட சின்ன வயசு, இந்த அம்மா கட்சியில மேல வருது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அது அவருடைய அறியாமைன்னு தான் சொல்லணும். ஆனா இப்ப போய் நீங்க பொதுச் செயலாளர், நீங்க உங்களுக்கு விருப்பு வெறுப்பு, ஜாதி வெறுப்பு, இது எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க ஒரு பொதுச் செயலாளருங்கிறப்ப உங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அதனால இதுல எனக்கு வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம் சொல்லு? இல்ல, அவருக்கும் ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கணும்.
அது முறை அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு உட்காந்து. ஆனால் அம்மாவுக்கு என்னை பற்றி புரியும். எதுவும் அம்மாவோடைய நல்லதுக்கு தான் சொல்லுவேன், இந்த கட்சியோட நலனுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறது நல்லா தெரியும். உடனே என்ன பண்ணாங்க, ஆஃபீஸுக்கு இன்டர்காம் பண்ணி, பா இந்த லிஸ்ட்டை கொடுத்து அனுப்புகிறேன், எஜுகேஷனை இவருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு, நான் கூப்பிட்டு அவர்கிட்ட பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ கூப்பிட்டு வேணா பேசு. அந்த கோவம் தனியலை. அவங்க கவர்னர் மாளிகை போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லி அண்ணனை வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லி அவர்கிட்ட உட்காந்து 1/2 மணி நேரம் பேசினேன். அண்ணன், இந்த மாதிரி ஒரு வருத்தம் அம்மாவுக்கு இருக்குது மனசில், அதனால் இப்போ உங்களுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதனால் நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு உதவியாக நீங்கள் அரசாங்கத்தில் மந்திரியாக இருந்து நல்லபடியாக இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வர்றாப்புல செயல்படுங்கண்ணே போகிறோம் அப்படின்னு சொன்னேன். உடனே எந்திரிச்சு அவர் மனசே குத்திடுச்சு. ஏன்னா என்னுடைய கணவர் இவருக்கு இப்படி அது, ஏன்னா அம்மா கூட நாங்கள் பழகிறோன்னு, அதனால அவர் என்ன சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கும் பர்சனலாக நான் சில தவறுகளை பண்ணிட்டேன், அம்மாவுக்கும் நான் பண்ணிட்டேன், ஆனால் நான் இப்போ இந்த மந்திரி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரே ஸ்டன்னாகி நின்றுட்டார். அதனால நிச்சயம் நீங்கள் சொன்னபடி நான் நடந்துக்கோமா, ரொம்ப நன்றிம்மான்னு சொல்லிட்டு போனார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இந்த இயக்கத்தில் நான் செஞ்சவ எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்த்ததே கிடையாது. எனக்கு கண்ணுக்கு தெரியறது அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நகர்த்தி அதை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னுடைய வேலையாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப மனசு புண்பட்டு போயிருந்தது. அதுக்கு இன்னைக்கு மற்றவங்களும் வெளிப்படையாக பேசி சொல்லிட்டாங்க, சொன்னது நல்லது. அதனால எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு நான் முழுமையாக யாரையும் வெறுக்கவோ இல்லை எல்லாரையும் அணைச்சி போகணும்னு நினைக்கிறவ. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த இயக்கத்தோடைய பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கணும். யாருனால தொடங்கப்பட்டது, யாருனால வளர்க்கப்பட்டது, அதனால மக்களுக்கு எவ்வளவு பயன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நினைச்சு எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும். அதுதான் எனக்கு வேண்டியது. அதனால அதை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். எல்லாரையும், யாருமே வெளில போனவங்க யாருமே வெளில விடக்கூடாது. எல்லாரையும் ஒன்றிணைச்சு நம்ம செயல்படணும். இது நாட்டு மக்களுக்காகவும் சொல்றேன், கழக தொண்டர்களுக்காகவும் சொல்றேன். அதனால எல்லாரும் ஒருங்கிணைங்கிறது தான் இது வழியாகவும் நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமா இருக்கு. நான் இது இப்ப சொல்லலை, ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கட்சி எப்பெல்லாம் பிரச்சனைக்கு போகுதோ அது நல்ல மனுஷன் ஆரம்பிச்ச கட்சி. இது நல்ல மனதோட ஆரம்பிச்ச இயக்கம். அது ஏழைகளுக்குன்னே ஆரம்பிச்ச இயக்கம். இது என்னைக்கும் துண்டா போகாது, ஒன்னாதான் இருக்கும். யாரு முயற்சித்தாலும் அது நடக்காது. ஆமா, நான் தான் சொல்றேன். அதுக்கும் நான் முயற்சி நிறைய பண்ணேன். அது பண்ணாம இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லை. ஒருத்தவங்களுடைய பிடிவாதம், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிருக்கு. அந்த சூழ்நிலை எல்லாரும் மனசு வச்சு செய்யணுங்கிறது தான் என்னோட